கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய ஊழியத்துக்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து அதற்காக கடுமையாக உழைப்பதை காட்டிலும் சிறந்த பணி வேற எதுவுமே இல்லை. இப்படி கடுமையாய் உழைத்த ஒரு மிஷினரியை குறித்து தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கிலாந்து தேசத்துல ஜான் ரெயில் சூசன்னா அம்மையார் இவங்களுக்கு மூத்த மகனா பிறந்தவர் தான் ஜான் சார்லஸ் ரெயில். ஸோ இவங்களுடைய குடும்பம் ஒரு பெரிய வசதி நிறைந்த ஒரு குடும்பமா இருந்தது. அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒரு நடைமுறை பழக்கம் அப்படின்னு இவங்க பெற்றோர் நினைத்திருந்தாங்க. அதாவது நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு சண்டே கிறிஸ்டியனா இவங்க இருந்தாங்க. சண்டே ஆனா சர்ச்சுக்கு போகணும். ஸோ இது மட்டும் தான் இவங்களுடைய வாழ்க்கையா இருந்தது. ஆனா கிறிஸ்துவை குறித்தும் வேதத்தை குறித்தும் எந்த ஒரு பேச்சுமே இவங்க வீட்டுல இல்லை. அதனால ஜான் சார்லஸ்க்கு இயேசுவை சரியா அறிந்து கொள்ள முடியல. சண்டே சர்ச்சில் சொல்லப்படும் பேசப்படும் மெசேஜ் மெசேஜ் எல்லாம் இவர் சரியா புரிந்து கொள்ள முடியல. ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துல யோபு பக்தனுடைய வாழ்க்கையை குறித்து அந்த போதகர் பிரசங்கம் பண்ணாரு. ஸோ யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்ததை குறித்து பிசாசு ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த சபையில யோபுவை குறித்து பிரசங்கிக்கப்பட்டது. இத சார்லஸ் தன்னுடைய மனதுல ஞாபகமா வைத்து கொண்டார். அதை தொடர்ந்து இவர் தன்னுடைய படிப்புக்காக வெளிநாடு போனாரு. ஈடன் பல்கலைக்கழகத்திலும் அதை தொடர்ந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலும் தன்னுடைய படிப்பை இவர் தொடர்ந்தாரு. படிப்புல சிறந்த மாணவனாக இருந்தாரு. எல்லா பாடத்திலும் நல்ல முறையில அவர் தேர்ச்சி அடைந்தார். 1841 இவங்க குடும்பத்துல நடந்த ஒரு பெரிய சோக சம்பவம் ஜான் ரெயிலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்திச்சு. என்னன்னா இவங்க குடும்பம் ரொம்ப செல்வமிக்க குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால, இவங்க அப்பா ஜான் ரெயில் வங்கி தொழிலில் தோல்வி அடைந்ததுனால தன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே ஒரே இரவுல இழக்க நேரிட்டது. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க அப்பாவுடைய நண்பர் வாங்கின கிட்டத்தட்ட 20,000 பவுண்டு பணத்திற்காக இவருடைய சொத்துக்கள் எல்லாமே இழந்தாரு. அந்த சொத்துக்கள் எல்லாம் இழந்து அந்த கடனை தீர்த்து முடிக்கவே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் நேரிட்டது. இந்த சம்பவம் ஜான் சார்லஸ் உடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அசைவை ஏற்படுத்துச்சு. அப்பதான் நினைச்சு பார்த்தாரு, யோபு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்ததையும் தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் இழந்ததையும் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாரு. அந்த இடத்துல ஆண்டவருக்காக முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக இவர் ஒப்பு கொடுத்தார். 1841 வின்செஸ்டர் என்ற ஒரு பகுதியில எக்ஸ்பரி என்ற ஒரு சபையின் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இவர் நியமிக்கப்பட்டார். ஸோ இவருக்கு மூத்த போதகராக சார்லஸ் சம்மர் என்பவர் இருந்தார். அவர் இருந்த அந்த பகுதி ஒரு கடற்கரை பகுதியாக இருந்தது. ஒரு சின்ன கிராமம் தான். கிட்டத்தட்ட 400 பேர் தான் அந்த கிராமத்துல வசித்திருந்தாங்க. அடிக்கடி கடல் தண்ணி அந்த கிராமத்துல உள்ள வந்துடும். அதனால அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. இதனால அநேக நோய்கள் பரவ ஆரம்பிச்சது. விஷ காய்ச்சலுக்கு கிட்டத்தட்ட 10% ஜனங்கள் பலியானாங்க. அது மட்டுமல்ல விஷ பூச்சிகளினால அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஜான் சார்லஸ் ரெயில் தேவனுடைய ஊழியத்தோடு கூட சேர்ந்து மருத்துவ பணியும் அங்க செய்து கொண்டு வந்தார். ஜான் சார்லஸ் வந்ததிலிருந்து அந்த எக்ஸ்பரி சர்ச்சோடைய ஜனங்கள் தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வார்த்தையும் ஒரு வல்லமையுள்ள ஜெபமும் அந்த இடத்துல எதுவுமே நடந்ததில்லை. ஆனா ஜான் சார்லஸ் வந்ததுல இருந்து அந்த ஜனங்களுக்கு ஆவிக்குரிய வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஜனங்களுக்கு இயேசு என்பவர் யாரு, இயேசு எப்படிப்பட்டவர், ஆவியானவர் யாரு, பரிசுத்த ஆவியானவர் யாரு, இப்படி அநேக காரியங்களை அந்த ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாரு. அதன் மூலமாய் அந்த சபை ஜனங்கள் ஆண்டவரை இன்னும்
இன்னும் அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அநேக ஜனங்கள் அந்த ஆலயத்துல சேர்த்து கொண்டாங்க. அநேக ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இதற்கு முக்கிய காரணமா இருந்தவர் ஜான் சார்லஸ் ரைல். ஆனாலும் ஜான் சார்லஸ் ரைலால தொடர்ந்து அந்த இடத்துலயும் அந்த தேவாலயத்திலையும் ஊழியம் செய்ய முடியல. ஏன்னா அவரை பிடிக்காத அநேக ஜனங்கள் இருந்தாங்க. அவர்களுடைய கோபம் ஜான் சார்லஸை தொடர்ந்து அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாம தடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவருக்கு தொடர்ச்சியான தலைவலியும் இருதய பலவீனமும் ஏற்பட்டது. ஆனா இந்த சூழ்நிலையிலும் அந்த ஜனங்களுக்காகவும் அந்த பகுதிக்காகவும் அவர் கடுமையாக உழைத்தார். கடுமையாக உழைத்து தேவனுடைய வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார். 1844 ஆண்டு அங்கிருந்து ஹால்மிங்காம் என்ற ஒரு சபையின் மூத்த போதகராக அவர் நியமிக்கப்பட்டார். இவருடைய பிரதான குறிக்கோள் என்னன்னா, தேவனை சந்திக்க ஒரு மனிதன் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு இதுக்கு ரிலேட்டடா இவர் ஒரு புத்தகத்தை எழுதி அச்சிட்டு வெளியிட்டாரு. இவருடைய பெயர் அதுல குறிப்பிடல, இவருடைய விலாசத்தை அதுல குறிப்பிடல. ஆனாலும் இந்த புத்தகம் அநேக இடத்துக்கு போச்சு. அநேகர் இதை படித்து தேவனை இன்னும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அநேகம். இவருடைய பெயர் தெரியாம, இவருடைய முகவரி தெரியாம இவருடைய புத்தகத்தின் மூலமாக அநேக ஜனங்கள் தொடப்பட்டாங்க. கைப்பிரதி ஊழியம் பயங்கர சக்சஸா மாறிச்சு. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. தொடர்ந்து இவர் கிட்டத்தட்ட 200 கைப்பிரதிகளை இவர் எழுத ஆரம்பிச்சாரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதா? நீங்கள் கோதுமையா இல்ல பதரா? இப்படி அநேக தலைப்புல அநேக கைப்பிரதிகளை எழுதி இவர் வெளியிட ஆரம்பிச்சாரு. இதை படித்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தாங்க. அந்த பகுதி முழுவதும் பாவம் நிறைந்த பகுதியா இருந்தது. ஜனங்கள் பாவத்துக்காக தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு முழுமையாய் தங்களை அர்ப்பணித்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஜான் ரைல் ஒரு முக்கிய பங்குள்ளவராக இருந்தாரு. அதை தொடர்ந்து 1880 ஆண்டு விக்டோரியா மகாராணி அவர்களால அங்கிருந்த பெரிய பெரிய சபைகளுக்கு இவர் முதன்மை குருவாக நியமிக்கப்பட்டார். சபைகள் இவர் மூலமாக வளர்ச்சி அடைந்தது. அது மட்டும் இல்லாம அநேக சபைகள் இல்லாத இடத்துல இவர் சபைகளை கட்டி கொடுக்க ஆரம்பித்தார். 1900 ஆண்டு தன்னுடைய சபை பதவியிலிருந்து இவர் ஓய்வு பெற்றார். ஆனா ஓய்வு பெற்றது சபை ஊழியத்திலிருந்து தான். ஆனா தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை இவர் அநேக ஜனங்களுக்கு அறிவித்து கொண்டிருந்தார். ஓய்வு நாட்களில தன்னுடைய குடும்பத்தோடும் தன்னுடைய பிள்ளையோடு இவர் நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தார். தொடர்ந்து இவருடைய உடல் படுக்கை நிலைமையிலேயே இருந்தது. ஜூன் 9 ஒரு சனிக்கிழமை ரொம்ப பலவீனப்பட்டு மருத்துவர் இவரை பார்த்துட்டு இவருக்கு மருத்துவம் செஞ்சுட்டு போனாரு. ஜூன் 10 சண்டே மதிய நேரத்துல இவர் உயிர் பிரிந்தது. தேவனுடைய ராஜ்யத்துல இவர் சேர்த்து கொள்ளப்பட்டார். தன்னை அதிகமாய் நேசித்த ஆண்டவருடன் பரலோகத்துல வாழ்வதற்காக இவர் சந்தோஷமாய் இவருடைய ஆவி பிரிந்தது. ஸோ இந்த ஜான் சார்லஸ் ரைல் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்து தேவனை அறியாமல் இருந்து தேவனை அறிந்து கொண்டு ஆண்டவருக்காக தொடர்ந்து ஊழியம் செய்த அநேக ஜனங்களை தன்னுடைய கைப்பிரதிகள் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் அநேக ஜனங்களுடைய இருதயத்தை இவர் தொட்டார். அநேக ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு முக்கிய காரணமாக விளங்கினார். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நாமும் ஜான் சார்லஸ் ரைல் போல மனம் சோர்ந்து போகாமல் தேவனுக்காக தொடர்ந்து ஊழியம் செய்வோம். கர்த்தரிடத்துல அநேக ஜனங்களை கொண்டு வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.